அங்கே ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வீரர்கள் அங்குமிங்கும் சுற்றி வருகிறார்கள். காளை ஒன்று தனியாக அப்படியே சுற்றி வருகிறது, பார்க்கிறது, அந்த பக்கத்தில் போகலாம் என்று பார்த்துக் கொண்டிருக்கிறது. காளைகளிலே பல நிறங்கள், வெள்ளையும் கவலை நிறம் சேர்ந்த காளைகள், கருப்பு நிறமுடைய காளைகள், இதெல்லாம் காளைகளுக்கு நிற வேறுபாடு உண்டு. அது ரொம்ப சாந்தமாக போய்க் கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள். வீரர்கள் கூட சுற்றி வருகிறார்கள், நோட்டமிடுகிறார்கள், இதை அடக்கலாமா, அடக்கி பார்க்கலாமா என்று சொல்லி. அது இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்து போவதற்கு வழி எறியாமல் நின்று கொண்டிருப்பதை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காளைகள் ஏறு தழுவுதல் இந்த போட்டிக்கு இன்றைக்கு ஜல்லிக்கட்டுன்னு பெயர் எப்படி வந்ததுங்கிறது ஒரு விசித்திரமாக இருக்கு. ஏன்னா ஜல்லி என்பது தமிழ் இல்லை, பழைய பேர்ல ஏறு தழுவுதல் தான் சொல்றோம். மாடுபிடின்னு சொல்லுவாங்க. அது இப்ப வாடிவாசல்ங்கிற இடத்துல இருந்து திறந்து, அதாவது மாடு வெளியில வர்ற இடத்துக்கு வாடிவாசல் பேர் வச்சிருக்கோம். இந்த வாசல் அதுல இருந்து வெளியே அனுப்பப்படுகிற காளைகள் அரங்கத்துக்குள்ளே வருகின்றன. அரங்கத்தில் பார்வையாளர்கள் உள்ளே வராதவாறு நல்லாக தடுப்பு வேலிகள் இப்போது இருக்கிறார்கள். இந்த ஆண்டில் பார்க்கிறோம், இந்த காட்சியை பார்க்கிறோம். பார்வையாளர்களுக்கும் இந்த போட்டி நிகழ்கிற இடத்துக்கு இந்த இடையே தடுப்பு வேலை, யாரும் அங்கிருந்து இறங்கி வரங்க அப்படின்னு இருப்பதனால அமைதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் கலையபரம் ஏற்படாமல், வீணான நிகழ்வுகள் இல்லாமல் இந்த காட்சி செம்மையாக போய்க் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அங்கிருந்து வர்ணனை செய்து கொண்டிருக்க பரிசு யாரார் சட்டமன்ற உறுப்பினர் பரிசு கொடுக்கிறார், யாரோ அமைச்சர் சாதனை தருகிறார்கள், இதெல்லாம் அறிவிப்பு சொல்கிறார்கள். ஒரு வீரர் ஒரு காளையை அடக்குவதற்கு முயற்சி செய்தார், ஆனால் கீழே வீழ்த்தப்பட்டார். அது ரொம்ப தைரியமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, ரொம்ப தெம்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்கிருந்து 2 வீரர்கள் ஓடி வருகிறார்கள், காளையை பிடிப்பதற்கா உடத்துவதற்கா என்னவென்று தெரியவில்லை. அலங்காநல்லூர் ரொம்ப உலக புகழ் பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு இடம், மதுரை சார்ந்திருக்கிற இடங்களிலே அது ஒரு சிறப்பான ஒரு இடம். வெளிநாட்டிலிருந்தெல்லாம் பலர் இந்த ஜல்லிக்கட்டுகளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். மாடுபிடி சண்டையை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டுக்கு வருகை தருகிற அயல் நாட்டில், யூரோப்பிலிருந்து, அமெரிக்கத்திலிருந்து, மற்ற நாடுகளில் இருந்தெல்லாம் நிறைய வருகிறார்கள், வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள். உலக நாடுகள் பலவற்றில் இந்த மாடு சம்பந்தமான விளையாட்டுகள் உண்டு. பிரேசில்ல கூட ஒரு வகையான மாட்டு சண்டை உண்டு. அதுல அந்த மாடு திறந்து விடப்படும். இங்க பாருங்க, 2 பேர் சேர்ந்து அடக்க நினைக்கிறார்கள். அந்த திமில் என்று சொல்லப்படுகிற அந்த இதை பிடிக்கிற கொம்புக்கு பின்னால் இருப்பாங்க உயரமாக, அதை பிடிச்சு அமுக்குன்னு பிடிச்சிட்டா வெற்றி பெற்று விடலாம். அதை அடக்கிடணும், புள்ளி ஓடாம கைப்பிடிக்க, இவர்கள் கைப்பிடிக்க கொண்டு வரணும். யானையே கோவல் நடக்கிறதாக வரலாறு. கடற்களில் அடக்கிய கருணை மரவன் கோவலனுக்கு ஒரு சிறப்பான செய்தி உண்டு. கோவலன் மணிமேகலை என்ற மகளை பெற்றிருந்தார். மாதவியிடத்திலே பிறந்தவர், கண்ணகிக்கு புத்திர பேர் இல்லை. கோவலனுக்கு மாதவியிடத்திலே பிறந்த மகள் மணிமேகலை. அந்த மணிமேகலின் பெயர் சூட்டு விழாவில் ஒரு உயரமான இடத்துல அமர்ந்து கொண்டு தானம் செய்கிறார். அதை கவனிப்போம், மாட்டை பாருங்கள். கொஞ்சம் வேகமாக இன்றி ஏதோ சாதாரண ஓட்டம் ஓடுகிறது, சாதாரண கால்நடைகள் புரட்டி செல்கிற பொழுது ஓடுகிறது. அப்படி அவன் தானம் செய்கிற பொழுது ஒரு மதங்குண்ட யானை வந்து விட்டது. அந்த நேரத்தில் ஒரு முதிய அந்தன் ஒருவன் தானம் வாங்குவதற்காக வந்திருக்கிறான். அவனை காப்பதற்காக வேண்டி இவன் உயரத்திலே இருந்து குதித்து அந்த மதங்குண்ட யானையை அடக்கி அதன் அந்த மத்தகத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் என்ற செய்தி. இவன் அமர்ந்து கொண்டு இவன் அந்த அந்தனை விடுவித்து, அந்த அந்தனை பிடித்து சுழற்றி விட்டது. அவரை விடுவித்து இவன் அவருடைய மதத்தை அடக்கினான். கடகளில் அடக்கிய கருணை மரம் என்று சொல்லப்படுறான். அப்படி யானையை அடக்கிற பொழுது காளை அடக்குதல் ஒன்றும் பெரிய செய்தி இல்லை. யானைக்கு கொம்பு இருக்கிறது, காளைக்கு கொம்பு இருக்கிறது. யானை ஒரு விதி விதித்தால் போதும். இங்கே காளைகள் அடக்குகின்ற வீரர்களை பார்க்கிறோம். காளையின் வரவுக்காக காத்திருக்கிறார்கள். பார்க்க அந்த வாசல்ல வருகிறது, அது தலையை காட்டுகிற பொழுது வெளியில பல நிற்கிறார்கள். அங்கேயே பிடிக்க முயற்சி செய்கிறார் ஒருவர். இந்த ஒன்றிய வாங்க
பரிசு பொருள்களை அவற்றை தந்து கொண்டிருக்கிறார்கள். கீழே உள்ளவர்களுக்கு வேலையில் இருந்து கீழே போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடுகள் விறுவிறுப்பாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தால் அடுத்த மாடு ஒன்று உள்ளே வெளியே வந்தது. ஒன்றிய அம்மாக்களை செயலாளர் சார்பாக அண்ணன் கேட்டுப்பாண்டி சார்பாக ஒரு கொத்து பேக், பதங்கனி சார்பாக ஒரு பட்டு சேலை, வெற்றி சார்பாக ஒரு அண்டா பாப்பா மாட்டுக்கார வேண்டும் போப்பா. விருதுநகர் மாவட்டம் நாங்கள் விருதுநகர் மாவட்டம் ஒன்றிராஜ் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு சார்பாக ஒரு வீரர் ஹோண்டா வழங்கும் ஒரு டாய் பேக், அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். அப்ப விருதுநகர் மாவட்டம் மாறப்பா, விருதுநகர் மாவட்டம் மாறப்பா, விருதுநகர் மாவட்டம் வாங்க ஒரு வீரர் இருக்கப்பா, ஒரு டாய் பேக் ஹோண்டா வழங்கும் டாய் பேக் இருக்கப்பா. டாய் பேக் அண்ணன் கேட்டுப்பாண்டி கிஃப்ட் பேக் ஒரு வீரர் இருக்கப்பா. பாப்பா விருதுநகர் ஒருத்தர் பிடிப்பா, ஒருத்தர் பிடிப்பா, ஒருத்தர் பிடிப்பா, ஒருத்தர் பிடிப்பா, ஒருத்தர் பிடிப்பா, ஒருத்தர் பிடிப்பா. அடுத்து பிஆர் மலப்பா, அடுத்து பிஆர் மலப்பா. அமைச்சர் செல்வராஜ் வழங்கும் ஒரு தங்க காசு, அமைச்சர் வாங்கும் அமைச்சர் செல்வராஜ் தங்க காசு. இவங்க அக்வா கார்டு வழங்கும் ஒரு ஆர்வ வாட்டர் பிடிச்சர், ஆர்வ வாட்டர் பிடிச்ச அண்ணன். அவங்க மாடு தொடர்பு பேசுவா, வாப்பா வாப்பா வாங்கிவா அண்ணன் வந்து பேச போடப்பா. அடுத்து பிஆர் மலப்பா, அடுத்தது அடுத்த பிஆர் மலப்பா. அடுத்து தேவகாசி கோவிந்தராஜ் வழங்கும் ஒரு சைக்கிள், அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் கிஃப்ட் பேக்கு, ஒன்றிய சேனல் வழங்கும் நவச்சந்திரன் வழங்கும் ஒரு 1000 ரூபாய் கேஷ் வவுச்சர். மாட்ட பிடிப்பா பாப்பா, அதே மாட்ட பிடிப்பா, பாப்பா செந்தியூர் ராம்குமார் மாடப்பா. ஒன்றிய அம்மாக்கள் அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், ராஜ்மஹால் வழங்கும் ஒரு பட்டு சேலை, தங்கசிமன் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர், தங்கசிமன் வழங்கும் ஒரு பாத்திர செட்டு. பாப்பா மாடுகளை கோப்பா. செந்தியூர் ராமபாண்டி மாடப்பா, செந்தியூர் அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், அண்ணன் பழனியம்மன் அறக்கட்டளை மேலத்தில் நின்று ஒரு அண்டா, தங்கசிமன் வழங்கும் ஒரு பாத்திர செட்டு. மாட்ட புரியுங்கப்பா, மாட்ட புரியுங்க, மாட்ட புரியுங்க. ஒரு உண்டா மாட்ட புரியுங்க. செந்தியூர் காசிமாடப்பா, செந்தியூர் காசிமாடப்பா, திரைவளம் சேர்மன் ஒரு ஆட்டா வழங்கும் கண்டுபிடிச்ச உடம்பை போட்டு 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 இன்ஜினியர் சரவணகுமார் வழங்கும் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒன்றிய அம்மாக்கள் அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், தேவரபா வழங்கும் ஒரு வெள்ளி பழக்கமாப்பா, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு வெள்ளி பழக்கம் அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் வைப்பா. திரும்பவும் நொண்டிச்சாமி மாறப்பா, திரும்பவும் நொண்டிச்சாமி மாறப்பா. மாட்டை நல்லா பிடிப்பா, சிறந்த மாடு பிடிவதற்கு ஹோண்டா வழங்கும் ட்ரீம் பைக் இருக்கப்பா. ஒருத்தர் குடி, ஒருத்தர் குடி, எதுக்கு எந்த வருவீங்க? ஒருத்தர் குடி, ஒருத்தர் குடி, வாமா 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 ஒருத்தர் குடி, சூப்பர் சூப்பர் வாப்பா வாப்பா ஒருத்தர் குடி, ஒருத்தர் குடி, ஒருத்தர் குடி, வாப்பா 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 பிடிங்க வாண்டு வாப்பா. விஸ்வாயன் மதுரை மாடப்பா, அதினா விஸ்வாயன் மதுரை மாடப்பா. கோவந்தான் வீரர் திருத்த துரை கணேசன் வழங்கும் 4 பேர் சொல்லக்கூடிய மாடு மொழி
வாப்பா வாப்பா சீலிங் ஃபேன் கிஃப்ட் பேக் வாப்பா மாடு ஃப்ரீ வாப்பா 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 ஃப்ரீயா வாங்கி வாப்பா. மதுரை மாவட்டம் கோவில் பாப்பாகுடி சோழ கல்புசாமி பாப்பா மாநாடு வழங்கும் சந்தோஷ்காரன் மாநாடு வழங்கும் ஒரு தங்க காசப்பா. அடுத்து வந்து கதவைசா பேங்க் வழங்கும் ஒரு குக்கர்பா பாப்பா மாட்டுக்க வாங்கி வைப்பா. திருமாவூர் பாண்டிச்சேரி மாடு திருமாவூர் பாண்டிச்சேரி மாடு ஒன்றிய அம்மா பேரை தலைவர் அண்ணன் கேஜி பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் ஜெட் மொபைல் வழங்கும் ஒரு செல்போன். பாப்பாவா மாட்டுக்க வாங்கி வைப்பா. பிரேஸ் நிறைய இருக்கும். மாட்டை பிடிப்பா. மாட்டை பிடிச்சா ஹோண்டா வந்து பைக்லாம் இருக்கப்பா. மாட்டை பரவாயில்ல வளர்த்தை மலராட்சி மாறுப்பா. சென்னை முத்துராமன் சார்பாக ஒரு சீலிங் பேக்கப்பா. அண்ணன் கேசி பாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக்கப்பா. சீலிங் பேக் ஒரு கிஃப்ட் பேக்கு. சக்கி சுந்தராஜன் சார்பாக ஒரு வெள்ளி காசப்பா. வளர்த்த மரப்பா. மாட்டப்படி இல்லாட்டி ஒதுங்க 2 தான் 1 செய்ய பாப்பா மாட்டுக்காரி பாப்பா. கீழச்சின்னப்பட்டி அரியமலை கருப்பு. நண்பர்களே, மிக அருமையாக இந்த காட்சிகள் போய்கொண்டிருக்கின்றன. அறிவிப்பாளர் அங்கே இருந்து கொண்டு மாடுகள் வருகிற பொழுது குவியலாக கும்பலாக சென்று யாராவது பிடிக்க சென்றால் ஒருவர் பிடி என்று சொல்கிறார். ஒருத்தர் பிடி ஒருவரா போய் பிடிக்கணும். கூட்டமாக சென்று பிடித்தால் யார் பிடிக்கிறாங்க சொல்ல முடியாது. ஆனால் ஒருவர் பிடி என்று சொல்வது அடிக்கடி சொல்லப்படுகிற ஒன்று இங்கே கேட்கிறோம். பரிசு பொருளாக தங்க காசு தருகிறார்கள், மிதிவண்டிகள் தருகிறார்கள், இன்ஜெக்ஷன் அடுப்பு தருகிறார்கள் என்று வரிசையாக அங்கே அறிவித்து ஒரு தனியாக ஒரு மாடு ஓடி வந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இந்த பல்வேறு நாட்டு மாட்டு சென்னைகளை பற்றி எல்லாம் சொன்னதில் பிரேசிலை பற்றி சொல்லும் போது ஒரு செய்தி, அங்கே இப்படித்தான் வாடிவாசல் மாதிரி ஒரு பகுதியிலிருந்து மாட்டை அனுப்புவார்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப இந்த நம்ம மாட்டை போல ஒரு 3-4 மடங்கு கொடுத்த மாடுகள் இந்த பிரேசில் நாட்டு மாடுகள். அதை அடக்க ஒரு வீரன் தனித்தனியாக ஒருவர் தான் அனுப்புறோம். அப்படி அனுப்புற பொழுது அவர்கள் கை அடக்கிறது இல்லை. அங்கே வந்து மாட்டை கத்தியால் குத்தி கொன்றே விட வேண்டும். அதுக்கு சினம் ஊட்டுவதற்காக வேண்டி ஒரு பெரிய ஒரு சால்வை மாதிரி ஒரு பட்டு துணி போட்டு ஒரு துணியை கையில் பிடித்துக் கொண்டு இப்படியே வீசி வீசி போக்கு காட்டி அந்த காளைக்கு சினம் உண்டாக்கி கடைசியிலே அதனை நாம் கையிலே வைத்திருக்கிற கத்தியால் குத்துகின்ற காட்சியெல்லாம் பார்த்திருக்கலாம். நேரடியாக இருந்தாலும் முதல்ல தொலைக்காட்சியில் பார்த்திருக்கலாம். ஆகவே நாடெங்கும் ஊரெங்கும் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்றாலும் தமிழ்நாட்டுக்கு தொட்டு ரொம்ப பாரம்பரியமாக வருகிற ஒரு விளையாட்டு இந்த வீர விளையாட்டு மாடு பிடித்தல், ஏறுதல் என்று சொல்லுகிறோம். தழுவுதல் சொன்னாலே ரொம்ப இன்பமான ஒன்றுதான். ஆக மாட்டை ஒருவன் அடக்கி தழுவுகிற பொழுது அவன் அடைகின்ற மகிழ்ச்சிக்கு அறிகுறியாகத்தான் அவனுக்கு பரிசு பொருள் வந்து குவிகின்றன. பெயரும் புகழும் உண்டாகிறது, பாராட்டப்படுகிறார்கள், இதெல்லாம் நடக்குது. இங்கே வேகமாக மாடுகள் ஓடி வருகிற பொழுது எதிரே சென்று பிடிக்கிறவர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கிற வருவதை மாட்டை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வந்த பிறகு சிலர் பின்வாங்கி விடுகிறார்கள். ஒரு சிலர் வேகமாக சென்று பிடிக்க முற்படுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். கொஞ்சம் அந்த தனித்தனியே ஒரு காலம் பொறுத்து எந்த மாட்டை அனுப்புகிறது அந்த வரிசைப்படுத்தி அனுப்புவதனால பாருங்க, ஒரு காளை ஆவேசமாக ஓடி வருகிறது. யாரும் அடக்க முற்படவில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த வீரர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக நிற்கிறார்கள். அப்படி இல்லாமல் இதுவே இன்னும் கொஞ்சம் இவர்கள் விரைவாக சென்று அடக்குகிற நிலை ஏற்படுமானால் சுமைகளை எல்லாம் கை வருகிறார்கள். இங்கே ஓடி பொருள்களை ஏதோ எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். ஆனால் ஒரு கருப்பு காளை 2 வீரர்கள் அடக்க முற்பட்டார்கள். இருவரும் கீழே சாய்ந்து விட்டார்கள். ரொம்ப ஓடி வந்த ஒரு தெம்போடு இந்த காளை திரும்பி சுற்றி ஒரு காட்சி போஸ் கொடுக்கிறது. இங்கே யார் யார் பரிசு தருகிறார்கள், எவ்வளவு தருகிறார்கள் என்பதெல்லாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
காலங்காலமாக நடைபெற்று வருகிற இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் திருச்சி அடுத்தும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கமாக வந்து கொண்டிருக்கிறது. நாளை ஒரு ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி இங்கே திருச்சி பகுதியில் நடக்க இருக்கிறது. இப்பொழுது ஒரு கருப்பு காளை ரொம்ப தீவிரமாக போராடுகிறார். அதனுடைய கொம்புகளிலே அகப்பட்டு அற்புதமான முயற்சி, ரொம்ப கடுமையான முயற்சி. ஆனால் கீழே கவிழ்த்து விட்டு போய்விட்டது. மாடு தப்பித்து விட்டது, காளை தப்பித்து விட்டது. அப்படி நம் உயிரையும் பொருட்படுத்தாமல் சென்று போரிடுகிற வீரர்களைத்தான் உலகம் பாராட்டுகிறது. வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி அடைகிறது, பரிசு பொருட்களை தந்து ஊக்குவிக்கிறது. எதிர்பாராத விதமாக ஏதாவது அடிபட்டாலோ காயம் ஏற்பட்டாலோ அதெல்லாம் பாதுகாப்பதற்கு பாருங்க. இப்போ ஒரு கருப்பு காளை சிகப்பு வண்ணம் எல்லாம் தடவப்பட்டிருக்கிறது. பிடிப்பதற்கு பல முயற்சி செய்தார்கள், என்றாலும் முடியவில்லை. அதில் செல்லக்கூடிய பாதை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. கடல் மைதானத்தில் பல்வேறு பகுதிக்கு ஓடுகிற மாதிரி இல்லாமல் ஒழுங்குபடுத்தப்பட்டு வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த காலையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன வரும் என்பதை நாமும் பார்க்க இருக்கிறோம். பார்க்கிறவர்களுடைய துடிப்பு ஆர்வத்தை கைகளை நீட்டிக் கொண்டு எப்பொழுது பிடிக்கலாம் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். பிடித்த உடனேயே கீழே தள்ளிவிட்டு போய்விட்டது. லாபகம் என்று சொல்லுவோமே, அந்த முறையை தெரிந்திருக்கணும். இந்த இடத்துல எப்படி அமைச்சு பிடித்தால் அது அடங்கும். அவர்கள் பயிற்சி எழுதியிருப்பார்கள், ஆனால் அது இயலாமல் போகிறது. இங்கிருந்து நேர்முகமாக பல செய்திகளை சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அடுத்த கருப்பு காளை அதுவும் அடங்கவில்லை, பிடிக்கப்படவில்லை. ரொம்ப எந்த தொந்தரவும் இல்லாமல் வெளியிலே வந்துவிட்டது. ஓட்டத்தில் பாதையிலே போய்க் கொண்டிருக்கிறது. இஞ்சாத சிங்க நம்ம காளை என்று பாட்டெல்லாம் கேட்டிருக்கோம். அழகான காளை பார்க்க அந்த பாரிவாளர் மாடத்தில் சிலரை நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு வீரர் அதன் திமிலை பிடித்து அடக்க முயற்சி செய்தார், ஆனால் திரும்பி விட்டார். தொடர்ந்து பல வீரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் வெள்ளை சீருடையில் இருக்கிறார்கள், வெள்ளை பனியன் அணிந்திருக்கிறார்கள். அடையாளம் தெரிவதற்காக ஒரு நல்ல ஏற்பாடு. அண்டா குண்டானெல்லாம் இங்கே பரிசு பொருளாக அறிவிக்கப்படுகின்றன. வேஷ்டி சேலை துண்டு பரிசு பொருள்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. சீறி பாய்ந்து வருகிறது. முடியல, விட்டுவிட்டார். அடுத்த காளையின் வரவை பாருங்க. ஒரு பரிசு பொருள் கீழே அண்டா கீழே போடப்பட்டது. அதை 4 வீரர்கள் சுற்றிலும் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாகவே நம்முடைய தமிழருடைய பண்பாட்டு வரலாற்றிலே சிறந்த வீரர்களையே காளை என்று சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அதில் கொஞ்சம் வேறு வகையான செய்தி உண்டு. கோவில்களில் காளைகள் வளர்க்கப்படுகின்றன. அந்த காளைகளுக்கு வேலை ஒன்று இல்லை. அந்த திருவிழா சமயங்களில் மட்டும் அது பயன்படும். அது விருப்பத்திற்கு எல்லாவற்றையும் உண்டு விட்டு திரியும். அதனால ஏதாவது ஒரு வேலை வெட்டி இல்லாம நல்லா உடலை வளர்த்துக் கொண்டு திரிகிற ஒருத்தனை பார்த்து கோயில் காலமா இருக்கையா என்று சொல்லுங்க. என்னன்னா தெம்பாக வளர்க்கப்பட்டு வேலையின்றி இருப்பதனால இதுக்கு கோயில் காளைன்னு சொல்லி சொல்றது. பொதுவாக ஆண்மகனை காளை, காளை ஒருவன் கன்னி ஒருத்தி என்று சொல்கிற வழக்கம் எல்லாம் இருக்கிறது. காளையும் கண்ணியும் ஏன் சொல்கிறோம்னா அந்த வீரத்தோடு இருப்பதற்காக அப்படி சொல்லுவோம். காளை மாடுகள் செய்யக்கூடிய அந்த வேலைகள் ரொம்ப கடுமையான வேலைகள். அதெல்லாம் விசை வண்டிகளை வைத்து, மோட்டார் வாகனங்களை வைத்து நாம் வண்டிகளை இயக்கிறோம், சுமைகளை இழுக்கிறோம். ஒரு காலத்தில் சென்னை மாநகரத்தில்
இந்த கை தள்ளு வண்டியிலே மனிதர்களே இழுத்து சென்றார்கள். அப்படி இல்லை, அதற்கு மேலே மாடுகள் இழுத்தன. இந்த மாடுகள் இழுக்கிற பொழுது அந்த காட்சியை பார்த்துக் கொண்டே வாருங்கள். காளைகள் இழுக்கிற பொழுது எதிரே மேடாக இருக்கிறது, பாரம் அதிகமாக இருக்கு, சுமை அதிகமாக இருக்கிறது. என்ன செய்யும்? மூக்க கீழே ஊன்றும், கால்களை மடித்து இழுக்கும். அது மாதிரி முயற்சி செய்து எப்படியாவது கரை சேர்த்துவிடத்தான் பார்க்கும். அப்படியே முடியாத பொழுது கீழே விழுந்து படுத்தும். அப்ப துன்பங்கள் வருகிற பொழுதெல்லாம் மனிதர் அந்த காளையை போல் முயற்சியை மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான், பகடு காளை. அதுபோல இருப்பவன் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து அவனை அடைகிற துன்பப்பட்டு போகும் என்று வள்ளுவர் சொல்லுவார். காளையை போல வீரமாக உறுதியாக முயற்சி செய்பவனாக துன்பங்கள் அதை தடைகளை வெல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். அந்த வெல்லக்கூடிய ஆற்றல் உடையவன் தான் சிறந்தவன் என்பது அந்த குறளுடைய கருத்து. இங்கே இந்த காளை மாடுகள் அப்படித்தான் வீரத்தோடு வெளியே வருகின்றன. சிலவற்றை வீரர்கள் அடக்க முயற்சி செய்கிறார்கள். 2 பேர் பிடித்தார்கள், ஒருவரை பிடிக்க சொன்னார். ஒருவர் கட்டுக்கு மடங்காமல் அது கட்டுக்கடங்காத காளையாக சீறி பாய்ந்து வெளியே வந்துவிட்டது. அண்ணன் கேட்டுக்காண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், ஆண்கள் அமைச்சர் செல்வர் ராஜ் சார்பாக ஒரு தங்க காசப்பா, குளமங்க மாதப்பா தங்க ஒருத்தர் கூட பாப்பா மாணிக்க பாப்பா வாங்கிட்டு போப்பா. சித்திரப்பா முன்னாமலை மாதப்பா, சித்திரப்பை முன்னாமலை மாதப்பா, இமேஜ் பெயர் வழங்கும் ஒரு வழி கட்டுறப்பா. அண்ணன் கேட்டுக்காண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கப்பா, தங்க சிமெண்ட் வழங்கும் ஒரு பாத்திர சட்டப்பா. அடுத்த நாள் சித்திரப்ப மாறப்பா, சித்திரப்ப மயிர் கட்டியது மாத்திர ஒருத்தர் சூப்பர் 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 சூப்பர். ஆப்பா 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 மாடு பிடிக்கிறது ஸ்ரீகர் ஆண்டு வைப்பா, ஸ்ரீகர் ஆண்டு வைப்பா. ஆப்பா ஆப்பா வயிறு கட்ட ஆண்டு வைப்பா. வாகனமல்லூர் ரொம்ப தாய்மாடு கோவந்தன் எம்எல்ஏ அண்ணன் கருப்பியா வழங்கும் ஒரு தங்க காசு. வாகனம் தாய்மாடு அண்ணன் கருப்பியான எம்எல்ஏ வழங்கும் தங்க காசு. தொழிற்காட்சி ஆட்டோ நிலையம் வழங்கும் ஒரு குத்தவழக்கு அண்ணன் கேட்டுக்காண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கப்பா. கோவந்தன் ஒரு எம்எல்ஏ அண்ணன் கருப்பியா வழங்கும் ஒரு தங்க காசுப்பா. அண்ணன் கேட்டுக்காண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் இருக்கு. ஆட்டோ நிலையம் வழங்கும் ஒரு சித்தரை குத்துவழக்கப்பா. இதுவும் நல்லா வந்து வக்கீல் வழங்கும் ஒரு தங்க வெள்ளி காசுப்பா. அப்ப மாநில வாங்கிட்டு போப்பா. அப்பா பிரேஸ் நிறைய இருக்கப்பா. எங்களால் சொல்ல முடியல. ஆட்டோ குடிப்பா. வெளியகுண்ட சீனிவாரு பெஸ்ட் மொபைல் வழங்கும் ஒரு மொபைல். அசல் நண்ப வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். பெஸ்ட் மொபைல் வழங்கும் ஒரு மொபைல். அண்ணன் கேட்டி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக். அசல் நண்ப வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் இருக்கப்பா. பெஸ்ட் மொபைல் வாங்கும் ஒரு மொபைல் இருக்கப்பா. ஒருத்தர் பிடிப்பா. ஒருத்தர் பிடிப்பா. ஆமா ஆமா ஓகே ரொம்ப அருமையான போராட்டம் பாருங்க. இந்த ஒருவர் அந்த மாட்டை பிடித்து கிட்டத்தட்ட அடக்கி விட்டார் என்று சொல்ல முடியும். ஆனால் இப்பொழுது காட்சி மாறிவிட்டது. மாட்டை விட்டு கூட்டத்துக்கு வந்து விட்டோம். அதனாலும் அதுவும் அடக்கப்பட முடியவில்லை, போய்விட்டு என்று சொல்ல வேண்டும். அதை பிடித்தவருக்கு பரிசு பொருளை கீழே தருகிறார்கள். விழுந்து கொண்டே மரத்தில் இருந்து பழம் பழுத்து விழுவதை போல வேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. விழா கமிட்டியாருக்கு ஒரு அன்பான ஒரு பிரியாவை பேசுறேன். செய்தியாளர்களுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்ச்ச அங்கே நேராக இருந்து பார்க்கிறவர்கள் அந்த காட்சிகளை எல்லாம் இன்னும் தெளிவாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இங்கே நம்முடைய மாநகரத்திலே மற்ற பல பகுதிகளிலே நந்தி தொலைக்காட்சியுடைய வீச்சு மிகப்பெரியது. எல்லா இடங்களிலும் இருந்து வீட்டிலே அறைக்குள்ளே இருந்து பார்ப்பவர்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக வசதியாக இந்த காட்சிகளை நாம் உங்களுக்கு வழங்கிக் கொண்டு வருகிறோம். அங்கே நடைபெறுகிற காட்சிகளை எங்கிருந்து பார்க்கிறீர்கள்? அறிவியல் வளர்ச்சியின் பாருங்க, ஒரு கட்டுக்கடங்காத என்ன
எவ்வளவு ஒரு குதிகுதித்து அந்த காலை செலுத்துகிற காட்சி, அற்புதமான ஒரு காட்சி, அருமையான காட்சியை பார்த்தீர்கள். தப்பிவிட்டது, பிடிக்க அகப்படவில்லை, அடக்க முடியாத காளை. ஒரு தங்க காசப்பா, ஒரு தங்க காசப்பா, மாடு விளையாண்டா ஒன்றியத்தால் வழங்கும் 1000 ரூபாய் பரிசு கொடுத்துருக்கப்பா. அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் இருக்கப்பா. சிங்கராஜ் வழங்கும் ஒரு 5 அரிசி பேக் இருக்குப்பா. மாட்டுக்கடை வாங்கிட்டு போப்பா. அழகிய பெருமாள் சாமி குளமங்க மனப்பா. அழகிய கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு அண்டா, ஒன்றிய அம்மாவுடைய செயலர் அண்ணன் பேச்சுப்பாண்டி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், காஞ்சிபுரம் சார்பாக ஒரு வெள்ளி காசு, போட்டி சார்பாக ஒரு வேட்டி சட்டை. அம்மா ஒரு மாட்டுக்கு 5000 பிரைஸ் போடுறேன். மாட்டை பிடி, சும்மா வேடிக்கை பார்த்த நல்ல மாட்டை நிறைய மாட்டை பிடிச்சா போண்டா வழக்கம் ட்ரீம் பைக் இருக்கப்பா. மாட்டை பிடி, ஒருத்தன் பரவாயில்ல, ஒருத்தன் அப்படியே இருக்க மாட்டேன். அப்புறம் நீ மாட்டா மாட்டை ஒழுங்கா கொண்டே விட்டேன். மாட்டை ஒழுங்காத, மாட்டை ஒழுங்காத. திருவேட்டை ஐயன் கோயில் மாதிரி ரெங்கநாதபுரம் மாலப்பா. அசல் மலப்பாடுபடி வழங்க ஒரு டிஃபன் பேக், போலீஸ் வழங்க ஒரு வேட்டி சட்டை, அண்ணன் கேட்டிமாடி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், மாட்டை கொடுத்துப்பா. குமார் நம்பிசாமி மலப்பா. அண்ணன் பழனி அழகப்பை சார்பாக ஒரு அண்டா, அண்ணன் கேட்டிமாடி சார்பாக ஒரு கிஃப்ட் பேக், வசந்தா சார்பாக ஒரு கேரி பேக். நல்லா வேண்டா சைக்கிள் போடுவேன், நீ சுத்தாத, நீ ஒழிஞ்ச. நல்லா வேண்டா சைக்கிள் போடுவேன், சைக்கிள் தைப்பா. நல்லா வேண்டா சைக்கிள் வீரவிளையாட்டு தமிழ்நாடு வீரவிளையாட்டு ஃப்ரீயா சைக்கிள் போடாது. மாடு விளையாண்டா சைக்கிள் பா. இவ்வளவு பிரைஸ், மாடு விளையாண்டா சைக்கிள் பா. சூப்பர். அப்படிங்க அழகர்கோவில் நல்லா மாடு. கோவந்தான் பேரரசு சேர்மன் கொடியர் கணேசன் வழங்கும் ஒரு சீலிங் ஃபேன், ஒன்றிய அம்மா பேரரசன் அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், போட்டி வழங்கும் ஒரு வேட்டி சட்டை. வாங்கிக்க நிறைய இருக்கு. மாட்டை பிடி, மாட்டை நல்லா நிறைய மாட்டை ஒருத்தன் இத்தனை பேரு அது அட்டையை ஐயன் கோயில் மேலப்பா. ஐயன் விடுப்பா, கையோட வராத. அஞ்சு பழனி அழகத்தை சார்பாக ஒரு அண்டா, டாக்டர் பாலமுருகன் சார்பாக ஒரு குக்கர். உலக மாநில பாட்டு கொடுப்போம். கொழுந்துபட்டி மலப்பா. அம்மா பேரு நகைச்சர கணேசன் வழங்கும் ஒரு குக்கர், இன்னும் கேட்டு பண்ணி வழங்கும் பேர் சொல்றது. மாடு ஒரு கப்பலை வாங்கி போப்பா. தென்னகம்பட்டி அம்மாச்சம்மன் மாலை மாலப்பா. பழனி ஸ்டேட் வழங்கும் ஒரு பட்டு சேவை, அண்ணன் கேட்டுப்பாண்டி வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக், கிராம பொதுமக்கள் சார்பாக ஒரு அண்டா. ஒருத்தன் முறை எத்தனை பேர் தருவாங்க? ஒருத்தன் முறை மாநகரி ராமச்சந்திரமலப்பா. மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜ் வழங்கும் ஒரு தங்க காசு, சஞ்சீவி கண்ணன் வழங்கும் ஒரு அயன் பாக்ஸ், ராஜ்மஹால் வழங்கும் ஒரு பட்டு சேவை. மாண்புமிகு அமைச்சர் செல்லூர் ராஜ் சார்பாக ஒரு தங்க காசு, ஒன்றிய அம்மா செயலர் அண்ணன் கேட்டுப்பாண்டி சார்பாக
ஒரு கிஃப்ட் பேக்கு மாட்டு மாட்டப்படி தடவாத ஒழுங்கு ஒழுங்க மங்களக்குடி பத்திரகாளியம்மன் மாடு மங்களக்குடி பத்திரகாளம் மணப்பாறை வழங்கும் ஒரு விருதுநகர் மாவட்டம் மணப்பாறை சரி விருதுநகர் மாவட்டம் மணப்பாறை சத்திரவல்லாதப்பட்டி ஒன்றிய கவுன் சமூக சுந்தரம் வழங்கும் ஒரு பீரோப்பா அண்ணன் கேட்டி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக்கப்பா வசந்தங்க வழங்கும் ஒரு டிராவல் பேக்கப்பா எம்எஸ் வழங்கும் ஒரு பீரோ அண்ணன் கேட்டி பாண்டியன் வழங்கும் ஒரு கிஃப்ட் பேக் அண்ணன் பழனிமாரக்கட்டை வழங்கும் ஒரு அண்ணா வாங்கிக்கப்பா விருதுநகர் மாவட்டம் ஒருத்தப்படி இத்தனை பேர் பிடிக்காத ஒருத்தப்படி இத்தனை பேர் பிடிச்ச மாட தலைவர் போதுவா நவநீகிருஷ்ண வர்சூல் அமைச்சர் செல்லூர் வான்மொழி அமைச்சர் செல்லூர் ஆட்சி வழங்கும் ஒரு தங்க காசு 15 லட்சம் வழங்கும் ஒரு பட்டு சேவை ரிஷி வழங்கும் ஒரு அண்டா வான்மொழி அமைச்சர் செல்லூர் ஆட்சி வழங்கும் ஒரு தங்க காசு வரிசூர் மாடப்பா வரிசூர் மாடு நல்லா வந்தா ஒன்றிய சேவை வழங்கும் 1000 ரூபாய் கொண்ட எடுத்து பேக்கப்பா அமைச்சர் வழங்கும் தங்க காசு 15 லட்சம் வழங்கும் பட்டு சேவை அந்த ஒருத்தர் அப்படி இத்தனை பேர் பிடிக்காத